ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரியேட் calculated columns in DAXில் வந்து ஒரு காலம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் calculated column நமக்கேற்ற ஃபார்முலாஸ் அண்ட் சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே காலம் வந்துட்டு ஒரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த காலமுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்க போகிறேன்னா, எனக்கு வந்து என்னன்னா ஸ்டாக் ரெக்யூட்மெண்ட்டு. ஓகே, எனக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது ரெக்யூட்மெண்ட் பண்ணணும். ஓகே, அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஸ்டாக் எவ்வளோ ரெக்யூட்மெண்ட் இருக்குன்னு நான் செக் பண்ணணும், டோட்டல் ஸ்டாக். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி டோட்டல் இன்ஸ்டாக், ஓகே, ப்ராடக்டோட இன்ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் அது வந்து இன்ஸ்டாக்கோட ப்ராடக்டோட குவாலிட்டி இன்ஸ்டாக் வந்து கிரேட்டர் தென் 500 இருந்தால் எனக்கு எஸ்ன்னு சொல்லு, இல்லை நோன்னு சொல்லு அன்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டாக் ரிக்குயர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ப்ராடக்டில் இன்குவாலிட்டி ஸ்டாக் எத்தனை இருக்குது, அது வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். எஃப் கண்டிஷன் என்னென்னா, கிரேட்டர் தென் 50 500 இருந்துச்சுன்னா எஸ் கொடு, இல்லைனா நோ கொடுன்னு சொன்னோடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்துச்சு, எஸ்ன்னு வந்துருச்சு, நோன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எஸ்ன்னா லெஸர் தென் 500 கீழே இருக்கிறது வரும், நோன்னா கிரேட்டர் தென் 500 கிட்ட இருக்கிறது எல்லாமே வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு காலம் நான் க்ரியேட் பண்ணி அதில் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு சம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது லாஸ்ட் வீடியோவில் டோட்டல் சேல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு அதுக்கு தனியாக காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ரியேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஓல்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வேறவர் நீங்கள் என்ன கரன்சியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆர்டர் டீட்டெயில்ஸில் என்னோடய எல்லாத்தோடைய ஸ்டாக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நான் அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆர்டர்ஸ்குள்ளே போனேன்னா எனக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஆர்டர் நம்பர், டே நம்பர், நம்பர் ஆஃப் டேஸு, டே நேம் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு க்ரியேட் காலம். இந்த காலமில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னதா டோட்டல் சேல்ஸ் நான் இங்கே கண்டுபிடிச்சிக்கிறேன். சம் ஆஃப் சம் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே நான் என்ன பண்ணுறேன், என்ன எனக்கு சம் கண்டுபிடிக்க தேவை அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். கஸ்டமர் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் லைன், கஸ்டமர் சிட்டி என்ற மாதிரி. இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆர்டர்ஸ் தான் எனக்கு முக்கியம் ரொம்ப. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, டோட்டல் ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ் சேல்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்படி நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸோட டோட்டல் ஆர்டர்ஸோட இது வந்து எனக்கு கிடச்சிரும். ஓகே, இது கிடச்ச உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த மெஷரை வந்து நீங்கள் டேட்டா விசுவலைசேஷன் நம்பர் டூல் யூஸ் பண்ணி நியூமரிக்கல் பார் சார்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட் வந்து கிடைக்கும். ரெஃபரன்ஸ் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். ஓகே, மெஷர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி இது பண்ணுறது, அதே தான் இது வந்து காலம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா விசுவலைசேஷன் இந்த கிடச்ச வேல்யூவை அப்படியே விசுவலைசேஷனில் ஆக்சஸ் டேட்டாஸில் போட்டால் போதும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இபுக் வேணும்னா powerbi இது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.